மீண்டும் உங்களை மனமே நலமா பகுதிக்கு வரவேற்கிறோம். இன்று காதல் என்ற 3 எழுத்து இந்த உலகை இயக்குவது, ஆட்டி வைப்பது, சில சமயங்களில் அலைக்கழிப்பது, அதையும் மீறி பல நேரங்களில் பிரச்சனை என்று வரும்போது போதையிலும் கொலையிலும் தற்கொலையிலும் முடிக்கின்ற ஒரு விஷயம். முக்கோண காதல் என்பது நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும். திரைப்படங்கள் மூலமாக மிக பிரபலப்படுத்த ஒன்று. பல கல்லூரிகளில், பள்ளிகளில் பலரும் அனுபவித்திருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இன்று நாம் பார்க்க இருப்பது காதல் முக்கோணம். ராபர்ட் ஸ்டென்பர்க் என்ற உளவியலாளர் 3 விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்த காதலை 7 வகைகளாக பிரிக்கிறார். 1 நெருக்கம், இன்டிமெசி. 2வது அதீத ஆர்வம், பேஷன். 3வது கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. இப்பொழுது இந்த 3மே இருக்கிறது என்றால் அது நிறைவான காதல் என்று சொல்கிறோம். முதலில் அந்த இன்டிமெசி என்பது மட்டும் இருக்கிறது என்றால் அங்கே ஒரு நெருக்கம். எப்பொழுதும் ஒருவருடன் ஒருவர் இருக்க வேண்டும், அவர் விரும்புவது போலவே நாமும் விரும்ப வேண்டும், நம்முடன் அதிக நேரம் செலவிட வேண்டும், நம்முடைய நேரம் யோசனை அனைத்திலுமே மற்றவர் நிறைந்திருக்கிறார் என்கிற அளவிலே அதே யோசனையாக இருப்பதுதான் அந்த இன்டிமெசி என்று சொல்கின்ற ஒரு விஷயம். லைக்கிங் என்று சொல்கிறோம் இதை. அந்த லைக்கிங் என்பது ஒருவரை ஒருவர் விரும்புவது. இந்த விருப்பம் என்பது ஒரு சாதாரண நிலை அல்ல, அதீத விருப்பம். நமது மனம் முழுவதையுமே அடுத்தவர் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. அவரை பற்றிய யோசனை எந்நேரமும் இருந்து கொண்டே இருக்கிறது என்ற நிலைதான் இந்த எக்ஸ்ட்ரீம் லைக்கிங். இது அந்த நெருக்கம், இன்டிமெசி என்ற ஒன்று மட்டும் இருக்கிறது என்றால் இந்த நிலை. அடுத்தது பேஷன் என்பது மற்றும் அதிகமாக இருக்கிறது என்றால் அங்கே ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அடுத்தது 3வதாக அர்ப்பணிப்பு மட்டும் இருக்கிறது என்றால் அதை வெற்றுக்காதல் என்று சொல்கிறார்கள். கமிட்மெண்ட் இருக்கும், அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும், காலம்பூராம் அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அங்கே பேஷன் அல்லது இன்டிமெசி இல்லை என்றால் அதை வெற்றுக்காதல் என்று சொல்கிறோம். இப்பொழுது இந்த 3ம் தனித்தனியாக மட்டும் பார்த்தோம். அடுத்தபடியாக இன்டிமெசி இருக்கிறது, பேஷன் இருக்கிறது, ஆனால் அங்கே அர்ப்பணிப்பு இல்லை என்றால் அதுதான் அந்த ரொமான்டிக் காதல். ஆக காலம்பூராம் காதல் என்று இருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் கடைசி வரை உடனிருப்போம், காப்பாற்றுவோம், எந்த பிரச்சனையிலும் அவர்களுக்காக நாம் இருந்து உதவி செய்து அவர்களை வெளிக்கொண்டு வருவோம் என்கிற அந்த அர்ப்பணிப்பு உணர்வும் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் என்பதும் இல்லாததால் இந்த ரொமான்டிக் காதல்கள் இடையிலேயே சின்ன சின்ன உரசல்களிலேயே முறிந்து விடுகின்றன. அதனால் ஒருவர் இதை எதிர்கொண்டாலும் கூட அடுத்தவர் இதை எதிர்கொள்ள முடியாமல் நிலைகுலைந்து விடுகிறார். சில நேரங்களில் அடுத்தவர் இல்லை என்று சொல்லிவிட்டாரே என்பதனால் எனது வாழ்க்கையே இல்லை என்கிற எல்லைக்கு கூட போய்விடுகிறார்கள். அடுத்தபடியாக அந்த பக்கம் போனால் இன்டிமெசி இருக்கிறது, கமிட்மெண்ட் இருக்கிறது, ஆனால் அங்கே அந்த பேஷன் இல்லை என்றால் இருவரும் ஒருவருடன் ஒருவர் இருப்பார்கள். ஆனால் அந்த ஆர்வம், அதீத ஆர்வம் என்பது இல்லை என்னும் பொழுது அங்கே ஏதோ ஒரு வெறுமை இருக்கும், ஒரு நிறைவு பெரிதாக இருக்காது. ஆனால் அந்த எண்ணம், நமது எண்ணம் முழுவதும் அடுத்தவரை பற்றிய ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கும். ஆனால் அந்த ஆர்வமும் பேஷன் என்பது இல்லாத பொழுது அது அவ்வளவு நிறைவான ஒன்றாக இருக்காது. இன்னொன்று கமிட்மெண்ட் இல்லாத ஒன்று. பேஷன் இருக்கிறது, இன்டிமெசி இருக்கிறது, ஆனால் கமிட்மெண்ட் இல்லை என்றால் அது ஒரு ஃபேச்சுவஸ் லவ் என்று சொல்கிறோம். அங்கேயும் பல பிரச்சனைகள். ஆக இந்த இன்டிமெசி, பேஷன், கமிட்மெண்ட் இந்த 3ம் முழுமையான அளவில் நிறைந்திருந்தால் அதுவே ஒரு நிறைவான காதலாக இருக்கும். உங்கள் காதலில் எது குறைகிறது, எது நிறைவாக இருக்கிறது, அந்த சம்பந்தப்பட்ட இருவருமே இந்த 2 அல்லது 3 பாகங்களை உணர்ந்திருக்கிறீர்களா என்று புரிந்து கொண்டால் ஏன் உங்களுக்குள் காதலில் பிரச்சனை வருகிறது, உங்கள் காதல் என்பது காலமெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய, திருமணத்தில் முடியக்கூடிய காதலா, அல்லது இடையிலேயே சின்ன சின்ன பிரச்சனைகளால் உடைந்து போகக்கூடிய, மற்றவர்களை நிலைகுலைய செய்கிற காதலா என்பதை புரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த மனமே நலமா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம், நன்றி.